தகாத உறவால் குடும்பம் சீரழிவு. அரசு பள்ளி ஆசிரியர் மீது நடவடிக்கை கோரி கலெக்டரிடம் வயதான தம்பதி பரபரப்பாக மனு. கடத்தூர் அருகே மகனின் மரணத்தில் சந்தேகம், சொத்துக்காக மிரட்டல், துன்புறுத்தல் என அடுத்தடுத்து புகார். உடைந்த காலுடன் 82 வயது முதியவர் மனைவியுடன் கலெக்டரை சந்தித்து வீடியோ ஆதாரத்துடன் மனு. அதிகாரிகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் உத்தரவு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 82 வயதான மாரியப்பன். இவரது மனைவி சரஸ்வதி. இந்த தம்பதிக்கு ராஜா என்ற மகனும் 3 மகள்களும் உள்ளனர். ராஜா கடந்த 2016ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும், மகனின் மனைவி நாகரத்தினத்திற்கும் கடத்தூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் அரசு ஆசிரியர் சீராளனுக்கும் இடையே முறையற்ற தொடர்பு இருப்பதாகவும் மாரியப்பன் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது சொத்துக்களை கேட்டு நாகரத்தினம் தகராறில் ஈடுபட்டு வருவதாகவும், கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனையில் தனது மனைவி சரஸ்வதியை கீழே தள்ளிவிட்டதால் கால் எலும்பு முறிந்ததாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து தங்களை மிரட்டி தகாத வார்த்தைகளால் பேசி துன்புறுத்துவதுடன் கொலை மிரட்டலும் விடுத்து வருவதாகவும், இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வயதான தம்பதியினர் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் நாகரத்தினமும் ஆசிரியர் சீராளனும் ஒரே வீட்டில் வசிப்பதாக கூறி அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளனர். உடைந்த காலுடன் மனைவியுடன் நேரில் வந்த 82 வயது முதியவர் தங்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வழங்கி புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து புகார் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். வயது முதிர்ந்த தம்பதியினர் பாதுகாப்பு கேட்டு கலெக்டர் அலுவலகத்தை நாடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாரியப்பன் என் பேர், ராயடிலேருந்து வரேங்க, ஜாலியூர். எங்கள் வீட்டுக்கார் பேர் சரஸ்வதி, என் பேர் மாரியப்பனுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 50-60 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இல்லைங்க, இப்போ தோட்டத்தில் இருக்கிறேன். ஒரே பையங்க, 3 பொண்ணு. ஆளாம் கல்யாணம் ஆச்சுங்க. நான் கல்யாணம் பண்ணலைங்க. நான் பொண்ணு காமிச்சேன், அவன் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளில் போய் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பார்த்து கூட்டின்னு போட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து வந்தாங்க. 3 மாதம் கழித்து வந்தப்போ என் வீட்டில் சேர்த்த மாட்டேன்ட்டேன். நீ எப்படி அடுத்த வீட்டு பிள்ளைய கூப்பிட்டு ஓடனே, அதனால நீ என் வீட்டில் வராதான்னு சொல்லிட்டேன். அப்புறம் 10 வருஷம் கழித்து எங்கள் பிள்ளைங்கிட்ட போய் வளர்ந்துன்னுக்குறான். இது மாதிரி என்னை கொண்டு போய் பண்ணிட்டு விடுங்க, நான் அங்கேயே பண்ணை பண்ணுறேன் செய்கிறேன்னு. அப்புறம் பிள்ளைங்க கூட்டி வந்து சேர்த்துச்சு பொட்டை பிள்ளைங்க சேர்த்து வந்து 1 மாதம் கூட இல்லைங்க. உடனே அந்த பிள்ளைங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஐடியா கொடுத்து அவன் கொண்டாட்டி அடிக்கிறதுக்கு போயிட்டான் பிள்ளைங்கள. நான் போக முடியலன்னு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அப்பா என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து வந்தேன். இவன் என்னை பார்த்து தான் திரும்பி போனான். ஏன்டா போகிற, அவளை அட நாள் சாத்திரா போட்டோம் அப்படின்னா. அப்புறம் கம்முன்னு திரும்பி போயிட்டான். போன பிறகு அடுத்த நாள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. டிராக்டர் பிரேக்கெல்லாம் கழட்டி விட்டான். அதனால இப்போ பிறகு நான் கேட்கக்கூட இல்லை. இன்னும் 1 வாரம் கழித்து கேட்கலாம், இதுக்கு மறுபடியும் குச்சி வைக்குவோம் அப்படி வச்சான்னாக்கா அப்புறம் கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்த பாருங்க. அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டான். அவனுக்கு இந்த குப்பத்துக்கு போக சொல்லி பணம் கொடுத்தங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுத்தான். குப்பத்துக்கு போடா, இந்த மாதிரி இதாகுன்னு சொல்லி மருந்துட்டு கொடுத்து அனுப்பிச்சேன். அந்த பணத்தை அவன் வீட்டுக்காரி வாங்கி வச்சிங்கன்னா அவனுக்கு கொடுக்கலையாம். அதுக்கு மேல்பட்டு அவன் வந்தான். எங்கள் வீட்டுக்காரி போய் பார்த்துட்டு வரணும். இப்போ அனுப்பிச்சி விட்டோம். போய் பார்த்துட்டு இது மாதிரி பையன் ரொம்ப கஷ்டமாக்குறான், நடக்கூட முடியல, ஜெயின் கிடக்கிறான் அப்படின்னு சொன்னது பிறகு அவன் போய் எங்கள் மருந்து அனுப்பிச்சி கூட்டியா சொல்லிட்டேன். கூட்டியாந்த பிறகு ஒரு மாதம் தாங்க. 1 மாதத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மேலே வந்து 2 இட்லி வாங்கி வந்து இது பண்ணி ஊட்டிட்டு கிளம்பிட்டான். அந்த 2 இட்லி சாப்பிட்டான் பாருங்க. அந்தாட்ட பார்த்தா 1 மணி நேரம் கழித்து என்னை கூட்டி விட்டு தொண்டையை அடிக்குதுன்றான். அப்புறம் பாப்பிட்டு கொண்டு போனால் அங்கேயே ஆகாது, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து பெட்டில் சேர்த்துட்டு அன்றைக்கி பொழுதுக்கு சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லை எனக்கு. சரி, நான் வெளியே வந்து சாப்பிட எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த மாதிரி ஆள் செத்து போயிட்டான். 2 இட்லி வாங்கி வந்து அதில் பிணைஞ்சி ஊட்டிட்டு இருக்கிறான். அவளுக்கு எத்தனையோ தொடர்பு. ஒரு ஆட்டோக்காரங்கிறான்னாங்க. அப்புறம் இப்போ அந்த வாத்தியார் தான் தொடர்பு வச்சுன்னு இப்போ எங்களை பெரிய தொல்லை பண்ணுறான், சீராளன். இப்போ கலெக்டர் பார்த்து விண்ணப்பம் கொடுக்கலான்ட்டு வந்து, அதான் 1 மாதம் முன்னே வந்தவங்க தள்ளி விட்டு காலை ஓடிச்சிட்டு போயிட்டாங்க.
இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே அந்த நாகரத்னமோ அந்த வாத்தியார் வந்து ஏதோ பேசியிருக்காங்க, தள்ளி விட்டு விழுந்துட்டா. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்துக்கிறேன், மனு கொடுக்கலான்னு.